கூட்டணியில பங்கேற்கும் போது தாவேக்காவுக்கு ஏதாவது அழைப்பு இருக்கா? எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே, எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? அந்த காவலாளி அஜித்குமார், யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவரோடு நாங்கள் கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது திமுக பரிதாபமான நிலைக்கு போயிருக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார், இந்த ஆட்சியில் திரும்பி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத இந்த விடியா திமுக ஆட்சி கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தோம். திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை சிறுத்தை செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக சென்று விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரே, எதிர்கட்சி தலைவர் இப்போதுதான் மக்களை சந்தித்து பேசுகிறார் என்று என்னை பற்றி பேசுவதாக நினைத்துக் கொண்டு அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்களது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம், லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இது ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும். அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா?